Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம வாட்ஸ்அப்ல போட்ட ஸ்டேட்டஸ் ஒன்று வந்து எப்படி delete பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டேட்டஸை வந்து எப்படி டிலீட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி ஸ்டேட்டஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து டிலீட் பண்ணுறது யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் அதாவது அப்டேட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் காட்டும், அதோட மற்றவங்களோட ஸ்டேட்டஸும் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை வந்து டிலீட் பண்ண விரும்புகிறீங்க, அதாவது நீங்கள் போட்ட ஸ்டேட்டஸை டிலீட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் மேலே வந்து மை ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை டிலீட் பண்ணணும்னா நீங்கள் பாருங்கள் மேலே கோர்னரில் 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டிலீட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுலையுமே டிலீட் அப்படின்றது கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னே வந்து நீங்கள் போட்ட ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிலீட் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம போட்ட ஸ்டேட்டஸை வந்து நம்ம டிலீட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.